படம் கொஞ்சம் ஆவரேஜ் தான். ஸ்டோரி இது மட்டும் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இந்த ஆக்டிங்லாம் சூப்பராக தான் ப்ரோ இருந்துச்சு. தனுஷ் வந்துட்டு சண்டே ஆகுதுன்னு சொல்லிட்டு வடச்சென்னைக்கே போயிடுவான். அதுல இருந்தா வடச்சென்னை 2க்கு கண்டினியூஷன், அப்படியே வடச்சென்னை 2 கண்டினியூஷன் ஆகும் ப்ரோ. எப்போதும் உனக்கு ஏற்றம் உன்னால் மட்டும் தர முடியும். இசை புது புது மாற்றம். ஏஆர் ரஹ்மான். படம் தரமாக இருக்குது ப்ரோ. தனுஷ் சார் படம் வந்து சொல்லவே முடியாது. அதுவும் 50 படம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, சான்ஸே கிடையாது. அவர் ஒரு 50th படத்தை அவர் டேரக்ஷன் பண்ணிக்காரும் போது அது அதோட எக்ஸ்பீரியன்ஸே பயங்கரமாக இருக்குது. அதுவும் வந்து இப்போ நம்ம இதுவே பவர் பண்ணி பார்த்துருப்போம் அவர் படத்தை டேரக்ஷனில். பயங்கரமான ஃபீல் குட் மூவி, பயங்கரமான ஃபீல் குட். ஆனால் வந்து இது பயங்கரமான ரெக்கார்டு. தனுஷ் தான் பண்ணிக்காரு, நீங்கள் நம்ப மாட்டீங்க. வெற்றிமான படம் சொல்லுவீங்க, அந்தளவு டேரக்ஷன் பண்ணியிருக்காப்ல. ஸ்க்ரீன் பிளே பக்கம் மியூசிக்லாம் வந்து அப்படியே தெரியுது சார். பிஜிஎம் சொல்லணும் போது வராரு பாருங்க தனுஷ். வரும்போது ஒவ்வொரு பிஜிஎம் சும்மா தாறு மாறா இருக்குது. தனுஷ் சார் படம் 50ன்றது பிளாக் பஸ்டர் படம் தான் சொல்ல முடியாது. ஓகேவா, அதுவும் ஸ்க்ரீன் பிளே பக்காவாக இருக்குது. மியூசிக்லாம் செய்ய அது சொல்லல, கண்ணை மூடிங்கன்னா அந்த பாட்டு வந்து அடங்காத சூர்வண்ணா அதெல்லாம் வந்து கண்ணை மூடி கேட்டிங்கன்னா அது வேற லெவலில் இருக்கும். அந்த அளவுக்கு இது வந்து எதிர்பார்த்ததோட 10 மடங்கு ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஓகேவா, எல்லாருமே பாருங்க, எதிர்பார்த்தோட 10 மடங்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதான் யாருக்குமே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு சொல்ல முடியாது. 50 படம் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அதுவும் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு அந்த அளவுக்கு ஒரு இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்டான மியூசிக்காக இருக்கும். பிஜிஎம் அதுக்கு மேலே ரொம்ப இது ஒவ்வொன்றும் ராவா இறங்கி செய்வாங்க சொல்லுவாங்களே, ராவா இறங்கி செஞ்சிருக்காரு தனுஷ். அதுதான் சார் செம்மையா இருக்கு ப்ரோ. படம் சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. எல்லாமே வேற லெவலில் பண்ணியிருக்காரு. டைரக்ஷன்ல இருந்து ஸ்கிரீன் பிளேல இருந்து டைலாக்ஸ் எல்லாமே செம்மையா இருக்கு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் டோல் த ஷோ. எங்கேயுமே லாகல, செம்ம மூவி. எல்லாருமே அட்லீஸ்ட் 2 to 3 டைம்ஸ் வாட்ச் பண்ணலாம். படம் தியேட்டர் மெட்டீரியல் படம் செம்மையா இருக்கு ப்ரோ. ரிப்பீட்டட் வாட்ச். 10 ஷோ தான் போறேன். ஒரு நாளைக்கு 10 ஷோ போவோம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் FTS தான். செகண்ட் ஹாஃப்ல சரியான ட்விஸ்ட். 2 தம்பியும் போட்டு பழந்தாப்புல. நான் கதையே சொல்றேன், நான் ஊத்தினா வேற மாதிரி படம். 100 நாள் படத்துல புடிச்சிருந்தே ஃபுல் ரத்தம் தெரிச்சுனே இருக்கும். கில் பில் எஃபெக்ட்லாம் வந்து போகும். அந்த மாதிரி பழந்தாங்க சிஸ்டர். சூப்பரா பண்ணிருக்கு. டைரக்ஷனும் நல்லா இருக்கு, ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. படத்துல என்னங்க இது ஒரு டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு கேங்ஸ்டர் ஃபிளிக். இது நல்லா இருக்கு ப்ரோ. படம் மஜா ப்ரோ. ஸ்பாயிலர் அலர்ட். தனுஷ் வந்துட்டு சண்டே ஆகுதுன்னு சொல்லிட்டு வடச்சென்னைக்கே போயிடுவான். அதுல இருந்தா வடச்சென்னை 2க்கு கண்டினியூஷன். சோவான படம் ப்ரோ. அப்படியே வடச்சென்னை 2 கண்டினியூஷன் ஆகும் ப்ரோ. ப்ரோ படம் தரம் ப்ரோ. அசுரன் வடச்சென்னை மாரி ப்ரோ படம். அந்த போல வேற மாதிரி. ஆனா தனுஷோட நடிப்பு தான் ப்ரோ. வாத்தியார் நடிப்பு தான் அந்த போல. அதெல்லாம் பிச்சு மேஞ்சிடா போல நடிப்புலாம். சண்டெல்லாம் பங்கமாகுது. படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஃபைட் எல்லா சீனும் நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாரு. அடுத்து விக்ரம் படம் மாதிரி. விக்ரமே தோத்து போயிடும். தான் இருக்கும் ப்ரோ. படம் கொஞ்சம் ஆவரேஜ் தான். ஸ்டோரி இது மட்டும் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இந்த ஆக்டிங்லாம் சூப்பராக தான் ப்ரோ இருந்துச்சு. எமோஷனல் சீன் இதெல்லாம் நல்லா தான் ப்ரோ. கொஞ்சம் லேக் அடிக்குதுன்னு சொல்லலாம் ப்ரோ. என்ன மாற்றிருக்கலாம்னா கதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்கலாம் ப்ரோ. அது எப்படி சொல்கிறது, இது கொஞ்சம் ட்விஸ்ட் வச்ச மாதிரி பண்ணியிருக்கலாம். லைட்டாக தான் இருந்தது, மற்றபடி எதுவும் இல்லை ப்ரோ. சாங் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த போகி சாங் அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் குறை சொல்கிற மாதிரி இல்லை. எமோஷனல் சீன் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. தனுஷ் அவங்க தங்கச்சி இது எமோஷனல் சீன் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீன்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அந்த ரத்தம் சண்டை இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை ப்ரோ. ஃபேமிலி வந்து பார்க்கலாம். இது கண்டிப்பாக வந்து ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஒன் டைம் வந்து பார்த்துட்டு போகலாம் ப்ரோ. எனக்கு இது அந்த சாங் இதுதான் ப்ரோ நல்லா இருந்துச்சு. மற்றபடி எதுவும் இல்லை ப்ரோ. நல்ல கம்பேக்னு சொல்ல முடியாது. ஓகே கம்பேக்னு ஓகே சொல்லலாம். தனுஷ் நல்லா பண்ணியிருக்காப்புல. ரஹ்மானோட இசை ஃபுல்லாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எத்தனையோ படங்கள் பார்த்துருக்கேன் ஒரு படம். ஆனால் அந்த படத்தில் தரமாக மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து ஃபென்டாஸ்டிக்காக சொல்கிறேன். இந்த படம் வந்து கண்டிப்பாக வச்சு போகிறோம். அவரோட நடிப்பு நல்லா இருக்குது, கதை நல்ல கதை. ஏஆர் ரஹ்மானோட பேக்ரவுண்டு மியூசிக் பின்னணி எல்லாமே பக்காவாக இருக்குது. ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். படம் வேற லெவல் தலை. எல்லாமே லைக் எல்லா ஆக்டிங் செம்ம லெவல். வேற லெவல். டைரக்ஷன் வேற லெவல் தலை. வேற லெவல். பிஜிஎம் நல்லா இருந்தல. பிஜி டைரக்ஷன் லைக் அந்த இன்ட்ரோல் பிளாக்லாம் செம்மையா இருக்கும். எஸ்ஏ சூர்யாவுக்கு கொஞ்சம் நிறைய கொடுத்துருக்கலாம். ஹோப் மாஸ். தனுஷோட ஆக்டிங் தானே. என்ட்ரி ரொம்ப சிம்பிளான ஆக்டிங். எல்லா மூவிஸ்லயுமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப கேஷுவலா என்ட்ரி. அவங்கள அந்த யார் அவங்கள கொலை பண்ண வருவாங்கல்ல, துர்காவா யாரு, அந்த என்ட்ரி நல்லா இருந்துச்சு. சிஸ்டர் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட். அந்த கேரக்டருக்கு அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்குற மூவி தான். நாட் பேட். படத்தில் எந்த ஒரு சீனுமே அவர் எதிர்பார்க்காத பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அதாவது தங்கச்சிக்காக 2 தம்பிங்களையும் போட்டு தள்ளுறாரு. ஸோ அது ஒரு நல்ல இது. என்ன ஒன்று கடைசியில் தம்பிங்க திருந்துற மாதிரி பார்த்தாலும் இல்லை முடிச்சு விட்டார். அவரையும் சேர்த்து முடிச்சாரு. ஆனால் நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. அவரே டைரக்ட் பண்ணி அவரே எல்லாம் பண்ணியிருக்காருன்னா நல்லா தான் இருக்குது படம். படம் ஹிட் ஆகணும். சூப்பர், அல்டிமேட், வேற லெவல். தனுஷ் வந்து வேற லெவல் ஆக்டிங். அது சொல்லவே வேணாம். படம் ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு. அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு இதாகவே இருந்துகிட்டே இருந்துச்சு. இல்லை நல்லா இருக்கும்னு தான் நினச்சிருந்தேன். அதே மாதிரி 100% நல்லா இருக்கும். ஒன்ஸ் மோர் போய் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம். நைட் ஷோ போனாலும் போவோம்.
கன்ஃபார்மாக எல்லாரும் பார்க்கலாம். படம் பயங்கரமாக இருக்குது ப்ரோ. பொருள் ஒன்று இருக்குது ப்ரோ, தரமாக இருந்தது அந்த பொருள். வெட்டுறதுக்கு ஒரு பொருள் தரமாக வச்சுருக்காரு. படம்லாம் செம அன்ட்டா இருந்தது ப்ரோ, மிரட்டிட்டாரு. ராயன் பேருக்கு ஏற்ற மாதிரி தரமாக செஞ்சுட்டாரு, சூப்பராக இருந்தது. நல்லா இருக்கு ப்ரோ. அந்த மியூசிக்லாம் தெரிய விட்டாரு ப்ரோ. ப்ரோ அந்த பாட்டு தரம் ப்ரோ. இன்ட்ரோல் சீன் வந்து சும்மா ஸ்லோவாக காட்டுற மாதிரி தான் காமிச்சாங்க. சின்ன பையனா இருந்து அவர் எப்படி போறாரு வராருன்றது தான், அதெல்லாம் தரமாக இருந்தது. அந்த வயசுலே அந்த சீனை பண்ணிட்டு உள்ள போயிட்டாரு, சூப்பராக இருக்குது ப்ரோ. பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். ப்ரோ அவர் ஐயோ ஃபன்னாக இருந்தது ப்ரோ. அவர் பண்ணுறது ஃபன்னாக இருந்தது, நல்லா இருந்தது. தனுஷ் தான் ப்ரோ, பயங்கரமா இருந்தது ப்ரோ. 100வது படம் இதை விட தரமா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். 100வது படம் இதை விட தரமா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் ப்ரோ. வாய்ப்பு இருக்கு ப்ரோ, கண்டிப்பாக பண்ணலாம் ப்ரோ. பண்ணா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், ரசிகர்களுக்கு. 100 படம் நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம்ல. ரஜினி சொல்ற மாதிரி தனுஷ் தான் ப்ரோ. 50 ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிட்டாரு. நான் என்ன கேட்குறேன்னா ஃபுல் செஞ்சுரி அடிக்கணும் ப்ரோ. படம் நல்லா இருந்தது ப்ரோ. தனுஷ் ஆக்டிங் வழக்கம் போல நல்லா இருந்தது ப்ரோ. அது இல்லாத எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் செம்மையாக இருந்தது ப்ரோ. எதிர்பார்த்தது வந்தது, படம் நல்லா இருக்குன்னு பார்த்து வந்தோம், அதுக்கேற்ற மாதிரி இருந்தது ப்ரோ. லாக்லாம் எதுவும் இல்லை, படம் நல்லா இருந்தது ப்ரோ. ஒரு ஆக்டிங், தனுஷ் ஆக்டிங்கும் சரி, எஸ்ஜே சூர்யா கூட நடிச்சாங்க எல்லாரும் ஆக்டிங்கு, படம் நல்லா இருந்தது. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம் ப்ரோ. என்ன சண்டை சீன் தான் ப்ரோ அதிகமாக இருந்தது, மற்றபடி ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ, படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படம் தனுஷ்காக தான் வந்து பார்த்தா நல்லா இருந்துச்சு ப்ரோ. அந்த பாட்டுக்காக தான் வந்தேன். உசிரணி தானே, அது தூக்கி சாப்பிட்டாங்க ப்ரோ படத்துலேயே. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு ப்ரோ. அவர் கேரக்டர் சூப்பராக தான் ப்ரோ இருந்துச்சு. அவர் கேரக்டரும் நல்லா தான் இருந்துச்சு, எல்லார் கேரக்டரும் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. அதுதான் எல்லார் கேரக்டரும் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. இதோ பசங்க வரான அவங்ககிட்ட கேட்குறேன். ஃபேமிலி ஆடியன்ஸு ஃபேன்ஸ் எல்லாரும் பார்க்கலாம் ப்ரோ. தங்கச்சி கேரக்டர் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருக்குது ப்ரோ, படம் போய் பாருங்க ப்ரோ. ப்ரோ தலைவன் கோசம் தான் வந்தோம், அதோட எக்ஸ்பெக்டேஷனோட பயங்கரமாக இருக்குது. நல்லா இருந்ததுண்ணா. நாங்கள் தலைவன் தலை பயங்கரமாக இருக்குது, தலை சூப்பராக இருக்குது படம், வேற லெவலில் நல்லா இருந்தது ப்ரோ. சூப்பராக இருக்குது, போய் பார்க்கலாம் ப்ரோ. எங்கள் தலைவன்கிட்ட கேளுங்க. தனுஷ் தான் விடாமுயற்சி அப்டேட். படம் நல்லா இருக்கு ப்ரோ. இன்ட்ரோல் ஃபைட்டு வேற லெவலு. இன்ட்ரோல் ஃபைட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. படம் ஓவரால் நல்லா இருக்குது. தலைவரோட ஆக்டிங் ஃபுல்லாக ஆக்ஷன் நல்லா இருந்தது, நல்லா பண்ணியிருந்தார். ஓகே, துஷார விஜயன் நல்லா பண்ணியிருந்தாங்க. துஷார விஜயன் அண்ட் ஷண்ட் மாஸ்டர் பீட்டர் ரெயின் நல்லா பண்ணியிருந்தார். இன்ட்ரோல் பிளாக் பர்டிகுலராக ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. தேங்க்யூ. இட்டாகமான சொல்லாதீங்க, இது பிளாக் பஸ்டரு. அதான் சொல்கிறேன், இது வரைக்கும் வந்து ஒரு 50 படத்தை எந்த ஹீரோ வந்து கதை, திரைக்கதை, டைரக்ஷன் வந்து வாங்கி இது வரைக்கும் பண்ணது கிடையாது. நீங்கள் அதான் படம் எவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க பார்த்துருப்பீங்க. லெஜன்லாம் இருக்காங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிலாம் இருக்காங்க. ஆனால் வந்து இவர் இறங்கி 50 படத்தை பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா. இது 2வது படம் தான் டைரக்ஷன் பண்ணுறான்னு யாராலும் சொல்ல முடியாது. உங்களால் பார்த்தீங்கன்னா 2வது படம் தான் டைரக்ஷன் பண்ணுறான்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தரமான ஒரு படம் பண்ணியிருக்காப்புல. அவரோட எஃபெக்ட் வந்து நல்லா தெரியுது. ஆர்ட் ஒர்க்கு கொஞ்சம் போடல. ஆர்ட் டைரக்டர் முதல் கொண்டு எல்லாருமே சரி, மியூசிக் செட்டு எல்லாமே நல்லா இருக்குது. ஒன்றுமே வந்து குறை சொல்லுவோம், இந்த படத்தை இந்த சுமாராக இருக்குது, இந்த சீன் அந்த சீன் சுமாராக இருக்குது, இது பரவாயில்ல கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம் சில பேர் சொல்லுவாங்க. அது எதுவுமே ரீசன் கிடையாது. அந்த அளவுக்கு தரமாக இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா, தேங்க்யூ. எல்லாருமே ஏஆர் ரஹ்மானை வந்து தட்டி கழிச்சிட முடியாது. அவர் வந்து சொல்ல போனாக்கினா மொத்தத்தில் வந்து ஒரு காவியம். ஏஆர் ரஹ்மான் இசையில் மயங்காத மனங்களே கிடையாது. எத்தனை தலைமுறை ஆனாலும் ஏஆர் ரஹ்மான் தான் கிங் ஆஃப் மன்னன். எத்தனை ராஜாக்கள் ஞானிகள் வந்தாலும் இயற்கையின் சீற்றத்தை அவர்கள் தான் கணிக்கவோ கட்டுப்படுத்தவோ முடியாது. அதில் இந்த புயலும் அடங்கும். ஏஆர் ரஹ்மான் ஆள் போல் எப்பேற்பட்ட இசையும் அமைக்க முடியும். இந்த பாடல் ஒரு உதாரணம். பூனை மாதிரி தோற்றம், ஆனால் இசையோ புலியின் சீற்றம். எப்போதும் உனக்கு ஏற்றம், உன்னால் மட்டும் தர முடியும் இசை, புது மாற்றம். ஏஆர் ரஹ்மான் நம்ம வாழ்த்துற அந்த படம் கண்டிப்பாக வச்சு போகிறோம். அதுபோல் தனுஷ் நடிப்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டோரியிலேருந்து பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. இந்த படம் 50 படம் சொல்கிறீங்க. உண்மையிலே தனுஷ் நடித்த படத்தில் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.